Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன், சேம் ஜியாமெட்ரிக் டாப்பிக்கில் அதான். ட்ரா அண்ட் ஆங்கிள் XAY அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வரைகிறாங்க. இந்த ஃபிகரை பார்த்துக்கோங்க. அண்ட் ஏ ரே AX மார்க் த பாயிண்ட். AXயில் மார்க் பண்ணுறோம் சம் பாயிண்ட்ஸ். அது என்னென்ன எடுத்துக்கிறோன்னா B1 B2 B3 B4ன்னு எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிறது Bன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த AB1 B1 B2 இதெல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி அந்த வேல்யூ 1 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ரே என்னது AYலேயும் அதே மாதிரியான பாயிண்ட் C1 C2 C3 C4 கடைசியில் Cன்னு எடுத்துக்கிறோம். இப்போ A வந்து AC1 அங்கே பார்த்தோலே AB1 B1 B2 அதெல்லாம் ஈக்குவல்னு, அதே மாதிரி AC1 C1 C2 C3 அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் எல்லாமே 1 சென்டிமீட்டரில் எடுத்தோம், ரைட் சைடில் எல்லாமே 2 சென்டிமீட்டரில் எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், B1 ஓகே அப்சர்வ் பண்ணுறோம். AB1ம் B1Bயையும் டிவைட் பண்ணுறோம். அட் த சேம் AC1ஐயும் C1Cயையும் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக என்ன வேல்யூ தான் கிடைக்கும், 1/4 தான் கிடைக்கும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். AB1ங்கிறது 1ன்னு தான் வரும். ஆனால் B1Bங்கிறது இதுக்கப்புறம் B1லேருந்து 1 2 3 4 அந்த மாதிரி வருது. ஸோ அப்போ 1/4 இது டைரெக்டாக 1/4 வந்துச்சு. இதே இது AC1 எடுத்திங்கன்னா அது 2ன்னு வரும். டிவைடட் பை C1C அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன வரும்னா ஒன்றுக்கு 2ன்னு பார்க்கணும். அப்போ 2 4 6 8 அப்போ டிவைடட் பை 8. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இதுவும் 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து தான் இவங்க வந்து இது ரெண்டும் ஈக்குவல் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது B1C1ம் BCயும் பேரலாக இருக்குமா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சிமிலர் கனெக்ட் B2 B3 B4 B வரைக்கும் உள்ளதை நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். இப்போ AB2வும் B2 B4 டிவைடட் பை பண்ணோன்னா AC2வும் C2C போட்டோன்னா அதுவும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி ஒரு வேல்யூக்கும் போடுறாங்க. அதே மாதிரி AB3யும் AC3யும் ஈக்குவலாக இருக்கும். AB3 B3B ஈக்குவல் டு AC3 C3C ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B4க்கு போட்டிருக்காங்க. இது எல்லாமே இதில் இந்த ட்ரையாங்கிளில் எல்லா லைனும் ஈக்குவல். இப்போ B1C1ம் BCயும் ஈக்குவலுங்க மாதிரி B2C2வும் BCயும் ஈக்குவல். அப்புறம் B3C4ம் B3C3யும் BUCயும் ஈக்குவல். B4C4ம் BUCயும் ஈக்குவல். இந்த மாதிரி ஒன்று எல்லாமே ஈக்குவலாக வருது. இப்போது நெக்ஸ்ட்டு தியரம் என்னென்னா பிபிடி தியரம் ஃபஸ்ட்டு 1 பார்த்தோம். அதோட கான்வர்ஸ் பார்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் டிவைட் எனி 2 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் டிவைட் பண்ணுச்சுன்னா சேம் ரேஷியோங்கிறத நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ணோம். சேம் ரேஷியோவாக இருக்கும்போது இந்த லைன் வந்து பேரலல் டு தேர்ட் சைடு, 3வது சைடுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ என்ன சொன்னோன்னா இந்த லைன் பேரலாக இருக்கும்போது அதோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேமாக இருக்கும்னு வச்சுட்டு பேரலல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், ஏபிசி எடுத்துக்கிறோம். நம்ம ரேஷியோ ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது டிஇ வந்து parallel டு டிபிசி, ஸோ அதனால் அது எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஇ வந்து நாட் parallel டு பிசின்னு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். பேரலன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நாட் பேரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பக்கத்தில் எஃப்னு ஒரு பாயிண்ட் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த எஃப் வந்து அந்த டிஎஃப் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ரேஷியோ ஏடி டிவைடட் பை டியும் ஏஇ டிவைடட் பை இசியும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். இது எந்த ட்ரையாங்கிளில், ஏபிசி ட்ரையாங்கிளில் டிஎஃப்பும் பிசியும் பிசியும் பேரலல்ங்கிறத நம்ம கிம்பர் கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இது வந்து பேரலாக இருந்தால் இதை எப்படி எழுதலாம், ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சின்னு எடுக்கலாம். தாலிஸ் தியரம், அதாவது பிபிடி தியரத்துலேருந்து அதை அப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். 2 இதுலேயும் லெஃப்ட் சைடு ஈக்குவல், ஸோ அதனால் ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஏஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி அப்படிங்கிறது வந்துடும். இப்போ 2 பக்கமும் ஆடிங் 1 பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை இசின்னு வரும், இங்கே ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சி டிவைடட் பை எஃப்சின்னு வரும். இப்போ இது வந்து ஏஇ ப்ளஸ் இசிங்கும்போது அது ஏசின்னு வந்துடும். இதே மாதிரி ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சிங்கும்போது ஏசின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டும் ஏசியும் ஈக்குவல், இசியும் எஃப்சியும் இப்போ ஈக்குவல். இதுலேருந்து இயும் எஃப்பும் ஈக்குவல் தான். அப்போ டிஇ என்னது தான், பேரலல் டு பிசியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரூஃப். தேங்க்யூ.